நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் 2:9. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சத்தியம் வேணுமா? அனைவருடைய மைண்ட் வாய்ஸ் நான் கேட்கிறேன். ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்றீங்க. ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? ஆசீர்வாதமா சத்தியமா? நான் ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேச போகிறேன். இது உங்களுக்கு தெரிந்த விஷயமே. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரியும். நன்மை, செழிப்பு, வளங்கள் எல்லாம் சொல்லுவான். சத்தியம் என்றால் என்ன? சத்தியமா நிறைய பேருக்கு தெரியாது. சத்தியமாக நிறைய பேருக்கு தெரியாது. அருமையானவர்களே, சத்தியம் முதல்ல இந்த டாபிக் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஆசீர்வாதமா சத்தியமா? சத்தியம்ங்கிறதுக்கு சரியான மீனிங் என்ன, பொருள் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சத்தியம்ங்கிறதுக்கான வார்த்தையை நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அதை டாக்டரின் மொழிபெயர்த்தா அதுதான் கரெக்டா இருக்கும். அப்படின்னா உபதேசம் தான் அர்த்தம். அப்படி என்றால் உபதேசம் என்றுதான் அர்த்தம். மேலோட்டமா நீங்க பார்க்கும்போது சத்தியம்தான் பெருசுங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆழமாக சென்று முத்தெடுத்தால் ஆசீர்வாதமே. அல்லேலூயா. ஆழமாக சென்று முத்தெடுத்தால் ஆசீர்வாதமே. ஏனென்றால் சத்தியம்ங்கிறதுக்கு சரியா சொல்லணும்னா உபதேசம். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உபதேசம் வேணுமாயா? ஆசீர்வாதம் தான் வேணும்னு எல்லாருமே சொல்லுவார்கள். இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 3 காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்றாவது, சத்தியத்தை விட ஆசீர்வாதமே பெரியது. இரண்டாவது, சத்தியத்தை விட ஆசீர்வாதமே பெரியது. மூன்றாவது, சத்தியத்தை விட ஆசீர்வாதமே பெரியது. ஹல்லேலூயா. சரி, ஒரு மனுஷன்ட்ட போயிட்டு உனக்கு ஆசீர்வாதம் வேணுமாப்பா, உபதேசம் வேணும்ப்பா, சத்தியம் வேணுமாப்பான்னு கேளுங்க. ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்லுவான். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் மாத்திரம் அல்ல. ஐயா, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். ஒருத்தர் வராரு, பசியோட வராரு. அவருக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, உபதேசத்தை கொடுப்பீங்களா, சத்தியத்தை கொடுப்பீங்களா? ஐயா, சாப்பாடு தான் கொடுப்பீங்க. அதுதான் கொடுக்கணும். ஒரு தாகத்தோட வராரு, அவருக்கு தண்ணியை கொடுத்து அவர் தாகத்தை தீர்ப்பீங்களா, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி அவரை சாகடிப்பீங்களா? யோசிச்சு பாருங்கய்யா. வியாதி படிக்கல கிடக்குறாயா, வைத்தியத்துக்குரிய வழிமுறை என்னன்னு சொல்லி அதுக்கு கைட் பண்ணுவீங்களா, சத்தியத்தை சொல்லி சாகடிப்பீங்களா? சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சாகடிக்காதீங்கப்பா. அருமையானவர்களே, அதான் கவனிங்க. 4 விதமான ஆசீர்வாதங்கள் நான் பார்க்க முடியுது. ஒன்றாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அங்க போட்டிருக்குது. சரி, அதே போல அடுத்த ஆசீர்வாதம் பண பொருளாதார ஆசீர்வாதங்கள். 2 நாளாகமம் 1:12 எடுத்து பாத்தீங்கன்னா, சாலமோனை ஆண்டவர் சகலவித ஞானத்தினாலும் பொன்னினாலும் பொருளினாலும் சகலவித சம்பத்துகளினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அது 2வது விதமான ஆசீர்வாதம். 3வது, தகுதியற்றவர்கள் மேல் பொழியப்படுகிற ஆசீர்வாதம். ரோமர் 5:8 எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாருக்காகவும், தகுதி இல்லாத எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார் ஆசீர்வாதத்தை கொடுக்க. 4வதாக, அன்சாலிசிட்டட் பிளெஸிங்ஸ், சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள். இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கு பார்க்கிறோம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள்ல ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கூட பெறாத எவனாவது இந்த உலகத்துல இருக்கிறான் ஐயா? சொல்லுங்களேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறான். சத்தியம் சத்தியம் சத்தியங்கிறீங்களே, எனக்கு இந்த 4 வகையான ஆசீர்வாதங்கள்ல
எதுவுமே வேணாயா அப்படின்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கிறதா? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கய்யா. பாருங்கள், வேதாகமத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வேதாகம், பரிசுத்த வேதாகம் முழுவதுமே ஒரு ஆசீர்வாத புத்தகம் தான். படைப்பிலிருந்து உலக முடிவு வரைக்கும். முதல்ல படைப்புக்கு வரும். கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்ட். ஆண்டவர் உலகத்தை படைச்சாரு. எப்படி படைச்சாரு? முதலாவது நாள் வெளிச்சத்தை படைத்தார், இரண்டாவது நாள் வானத்தை படைத்தார், மூன்றாவது நாள் பூமியை சமுத்திரத்தை படைத்தார், நான்காவது நாள் புல் பூண்டுகளை படைத்தார், செடி கொடிகளை, காய்கறிகளை, பழ வகைகளை எல்லாவற்றையும் படைத்தார். ஐந்தாவது நாள் ஊர்வன, பரப்பன, நீந்துவன எல்லா ஜந்துக்களையும் படைத்தார். ஆறாவது நாள் மனிதனை படைக்கிறார். சரி, அதுக்கு இப்ப என்னப்பா இருக்குதுயா? விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் படைத்த பிற்பதான் அவர் மனிதனை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டுங்கய்யா, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லா ஆசீர்வாதங்களும் படைத்து தான் மனுஷனை படைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி. வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பைபிள்? வேதாகமத்தின் மைய கருத்து என்னங்கப்பா? இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மரித்தார். ஏன் மரித்தார்? உனக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் ஐயா. அவர் பாவங்களை போக்க மரித்தார், அது ஒரு ஆசீர்வாதம். அவர் சாபங்களை போக்க மரித்தார், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். அவர் நோய்களை நீக்குவதற்காக நமக்காக மரித்தார், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். அவர் பேய்களை துரத்தி ஜெயிப்பதற்காக, நம்மை ஜெயிக்க வைப்பதற்காக மரித்தார், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். ஆக வேதாகமம் முழுவதுமே ஒரு ஆசீர்வாதமான புத்தகமாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, எல்லாமே ஆசீர்வாதம் தான். பழைய பழமொழி ஞாபகத்துக்கு வருது. பழைய பழமொழி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது, நோ thorns நோ ரோசஸ், நோ பெயின் நோ கெயின், நோ கிராஸ் நோ கிரவுன். தமிழ்ல சொல்றேன், முள் இல்லாமல் ரோஜா இல்லை, வலி இல்லாமல் கூலி இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. இன்னும் ஒன்ன சேர்த்துங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியம் இல்லை. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? முல்லை இயேசு ஏற்றுக்கொண்டார், வலியை இயேசு ஏற்றுக்கொண்டார், சிலுவையை இயேசு ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை எடுத்து செல்லுங்கப்பா. இதைத்தான் சொல்ல வரோம். மாத்திரமல்ல, இயேசுவே ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! இயேசு உனக்குள் வந்து விட்டால் நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து விட்டீர்கள். கர்த்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னொரு கேள்வி, இன்னொரு முக்கியமான விஷயம். இன்று நீங்க படுக்கையில இருந்து எழுந்திருச்சிருக்கிறீங்க, அது ஒரு ஆசீர்வாதம். உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது ஒரு ஆசீர்வாதம். நடக்கிறீங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஓடுகிறீர்கள், அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்கள் வேலையை செய்கிறீர்கள், அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்கள் ஊழியத்தை செய்கிறீர்கள், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். ஏன்? சத்தியம் 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 வாய்கிடிய பேசுறீங்க பாருங்க, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். அருமையானவர்களே, நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பண பொருளாதார ஆசீர்வாதங்கள், தகுதியற்றவர்கள் மேலும் பொழியப்படுகிற ஆசீர்வாதங்கள், சுதந்திரித்துக் கொள்ளப்படுகிற ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் வளமோடு வாழுங்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.